இந்த மாமதுரையர் இயக்கமாக இன்று பரிணாமம் எடுத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மதுரையர் அப்படின்ற பெயரில் 2014 வருடம் மே மாதம் என்னால் துவக்கப்பட்டது. நான் ஒரு சோசியல் மீடியா குரூப்பாகவும் டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரில், யூடியூப்பில் இதெல்லாம் சேனல்ஸாகவும் க்ரியேட் பண்ணது. இன்றைக்கி டேட்டுக்கு அதில் ஒரு 50,000+ ஃபாலோவர்ஸ் அக்ராஸ் த குளோப் இருக்காங்க. எல்லாம் மதுரையை சேர்ந்தவங்க, மாமதுரையை சேர்ந்தவங்க இருக்காங்க. எது மாமதுரை அப்படின்னா மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம், நம்மளுடைய பழைய மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 மாவட்டங்களை உள்ளடக்கியதான் மாமதுரை அப்படின்னு சொல்கிறோம். யார் மாமதுரையர் அப்படின்னு சொன்னால் இந்த மதுரை, திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் இந்த சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பகுதிகளில் வசிக்கிறவங்க, இல்லைன்னா இந்த பகுதிகளை பூர்வீகமாக கொண்டவங்கெல்லாம் நாம் மாமதுரையர் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தோராயமான கணக்கு கிட்டத்தட்ட 1,38,50,000 பேர் இந்த மாமதுரையை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இதில் மாமதுரையிலேயே வசிக்கக்கூடியவங்க 1,16,00,000 இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதாவது சென்னை உள்ளிட்ட மற்ற நகரங்களில் 1,27,00,000 தான் சேர்த்து சொல்கிறேன். வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவங்க 7,00,000 பேர் இருக்காங்க. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க 4,50,000 பேர் இருக்காங்க மொத்தம். இதில் மதுரையில் 33,00,000, திண்டுக்கல் 22, விருதுநகரில் 20, சிவகங்கையில் 14, தேனியில் 14, ராமநாதபுரத்தில் 13, சென்னையில் மட்டும் 3,00,000. இந்த மாதிரி தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் 8,00,000, மொத்தம் 1,27,00,000 தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க. இதில் முக்கியம் என்னென்னா பெங்களூரில் நல்ல சதவீதத்தில் மாமதுரையை சேர்ந்தவங்க 2,00,000 பேர் இருக்காங்க. கேரளாவில் 1,50,000 பேர் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் 1,50,000 பேர் இருக்காங்க. குஜராத்தில் 1,00,000 பேர் இருக்காங்க. இதர மாநிலங்களில் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடியவங்கள எண்ணிக்கையும் பெரிய சதவீதத்தில் 7,00,000 பேர் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் இருக்காங்க. வெளிநாடுகளில் 4,00,000 மாமதுரையர் இருக்காங்க. அமெரிக்காவில் 1,00,000, இங்கிலாந்தில் 1,00,000, மலேசியாவில் 60,000, சிங்கப்பூரில் 40,000, ஆஸ்திரேலியாவில் 50,000, கனடாவில் 30,000, இதர நாடுகளில் 70,000 அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் மதுரையர்கள் ஒரு பெரிய சதவீதத்தில் நம்ம மாமதுரையருடைய எண்ணிக்கை இந்த மாதிரி இருக்குது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த ஒற்றுமை அப்படின்றது எப்படி வருதுன்னா, ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க, எங்கெல்லாம் மைனாரிட்டி இருக்காங்களோ அங்கே ஒற்றுமை இருக்கும். எந்த நாடுகள்லாம் எந்த பகுதிகளெலாம் மைனாரிட்டியாக இருக்காங்களோ மைனாரிட்டி இருக்கும்போது ஒரு ஒற்றுமை வரும் அப்படிம்பாங்க. ஒன்று அதில் ஒற்றுமை எப்படியெல்லாம் வருதுன்னா, நாட்டை சேர்ந்து வருது. நான் இந்தியாக்காரன், நான் இந்த ஊர், இந்த சைனாக்காரன், நாட்டை சேர்ந்து வருது. அப்படி இல்லைன்னா ஒரு மொழி சேர்ந்து ஒற்றுமை வருது. மொழி, நாங்களாம் தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு மொழி சார்ந்து வருது. அப்படி இல்லைன்னா மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்த ஒற்றுமைகள் வருது. இது தவிர ஒரு தலைவன் சார்ந்த ஒற்றுமை வருது. ஒரு ஃபேன் கிளப்னு சொல்லுவோம். ஒரு செலிபிரிட்டி சார்ந்து, ஒரு ஃபாலோவர்ஸை, ஒரு தலைவனை சார்ந்து ஒற்றுமை வருது. அதே சமயம் மண் சார்ந்த ஒரு ஒற்றுமை வருது. மண் சார்ந்த ஒற்றுமை அப்படின்னு வருது. இதில் இந்த பலமான மண் சார்ந்த ஒற்றுமை அப்படின்றது நம்ம பகுதிக்கு ரொம்ப இயற்கையாகவே வருது. நான்லாம் மதுரைக்காரன்டா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிற மண் சார்ந்ததுன்னா நம்ம ஊர் தான். அது அதிகமாக பெருமையாக நம்மளை பேசிக்கிறது, நாங்களாம் மதுரைக்காரங்கன்னு பேசிக்கிறது நம் மண் சார்ந்த ஒற்றுமை. நான் மாமதுரை இருக்க இந்த மண் சார்ந்த ஒற்றுமையைத்தான் நான் முக்கியமாக இந்த ஒற்றுமையை வைத்து நம்ம ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம இந்த மண்ணுக்கு செய்ய முடியுமான்னு நம்ம பார்க்குறோம். அது அப்படி செய்யும் போது 2014 வந்துச்சு. அப்படியே ஒரு ஆன்லைனில் மட்டுமே போணுச்சு. நம்ம ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது வரும்னு சொல்கிற தெரியறத எது வராதுன்னு நமக்கு தெரியணும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக, களப்பணி ஆற்றக்கூடிய அமைப்பு, ஆன்லைனில் நம்ம ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சமூக ஊடகத்துலேயும் பேசுகிறத தாண்டி, அதை ஒருங்கிணைக்கிறத தாண்டி, அதுக்கு ஒரு வியூகம் அமைக்கிறத தாண்டி, செயல் திட்டம் அமைக்கிறத தாண்டி, டிஜிட்டலில் கொண்டு போகிறதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எனக்கு வரும். ஆனால் இதை களப்பணிக்கு யார் எடுத்துகிட்டு போவா, இதை உத்வேகமாக எப்படி சேவை செய்கிறத எவ்வளவு முன் எடுக்கிறது போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு யார் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு தோணும். அதுக்கு இவர் தான் சரிப்பட்டு வந்துச்சார். அப்போ அவர் பேசும்போது அவர் என்ன செய்வார்னா, பொதுவாகவே அவங்க இதில் மட்டும் இல்லை, நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன், தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தோட மாநில தலைவராகவும் மதுரை பாண்டியன் அப்பளத்தோடைய நிறுவனராகவும் அவங்க இருக்காங்க. அப்போது இந்த அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தில் திரு கார்த்திகேயன் இருக்காங்க. இங்கே சில நண்பர்கள் இருக்காங்க அப்பளம் சங்கம் சார்பாக. அப்போது அங்கே நிறைய ப்ராப்ளங்களை அவர் தீர்த்து வைப்பார். அதாவது அவர் அதிரடியாக அதை செய்வார். ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாருன்னா அவர் அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டார், ஓய மாட்டார். அவர் தூங்குறது மட்டும் இல்லை, மற்றவங்களையும் தூங்கவும் விட மாட்டார். அதிகாரிகளாகட்டும், அதை மனு கொடுத்தவங்களோ
அதை ரெக்வெஸ்ட் பண்ணவங்க கூட தூங்கிடுவார், ஆனால் இவங்க தூங்க மாட்டார். அப்போ அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிலேயோ அந்த பகுதிகளிலேயோ அங்கே உள்ள கார்ப்பரேஷன் சம்மந்தமான பிரச்சனை, மின்சாரம் சம்மந்தமான பிரச்சனை, ஊர் சம்மந்தமான எந்த பிரச்சனைனாலும் அவர் முன் வந்து செய்ய ஆரம்பிப்பார். அப்போ தான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன், சித்தப்பா நீங்கள் இதை மட்டும் செய்ய வேணாம், நீங்கள் இந்த சிந்தாமணிக்கோ அந்த ஊருக்கு மட்டும் செய்யாமல் மதுரைக்கே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி செய்வோம்னு எடுத்துட்டாரு. 25 நவம்பர் 2023 இந்த இனாகுரேஷனை பண்ணோம். திரு சிவராஜா ராமநாதன் அவர்களே இந்த அமைப்பை துவக்கி வைத்தாங்க. அவர் அங்கே சரியாக மதுரையில் இருக்கும்போது ஸ்டார்ட் அப் டிஎன் அலுவலகம், மாநகராட்சி அலுவலகத்திலே இதை வந்து தூக்கணும். 25ஆம் தேதி நவம்பர் மாதம் இதை தூக்கணும். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பணிகள் நிறையா செய்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையிலே வந்து இந்த டெட்கோ அப்படின்ற தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவாக ஒன்று ஆரம்பித்தோம். அதையும் இப்போ என்ன செய்திருக்கோம்னா, இந்த மாமதுரை பகுதிகளுக்கு தான் இதை சேவையை கொண்டு போகிறனால அதற்கான செயல்பாடுகளை வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், இல்லந்தோறும் தொழில், ஒவ்வொரு இல்லத்திலையும் தொழில் முனைவோர் வரணும், சிறு குறு வணிகம் வரணும், தொழில் முனைவோர் உருவாகணும், இல்லைனா புத்தொழில் உருவாகணும், இல்லைனா அவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கணுன்ற இலக்கில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இனிஷியேட்டிவ் இப்போ மாமதுரையர் அமைப்போட இணைத்து நாங்கள் செய்ய போகிறோம். இது ஒரு புது பரிணாமத்துக்கு இந்த மாமதுரையர் அமைப்பு போக போகுது. மதுரையராக இருந்ததை மாமதுரையராக ஆக்குறதுக்கு காரணமே, மதுரைன்னு சொன்னால் கூட நாங்கள் மாமதுரை பகுதியில் உள்ளடக்கிதுன்னு சொன்னோம். பதிவுக்கு போகும்போது மாமதுரையர்னு பதிவு கிடைக்கிறது சுலபமாக இருக்கும். அப்போ நம்ம அப்ஜெக்டிவும் அதான்றனால மாமதுரையர்ன்ற அமைப்பவே நாம் பதிவு செய்து இப்போ மாமதுரையர்.com அப்படின்றத போட்டு புதுப்பொலிவிட தலைவர், நான் நிறுவனர், அப்புறம் பொதுச் செயலாளர் புதிதாக இதை பொறுப்பெடுத்து திரு ஏ சம்பத்குமார் அவர்கள் அவரை புதுசாக பொறுப்பெடுத்திருக்காங்க இந்த மாமதுரையோட புதிய பரிணாமத்தில். ரைட், இது ஏன் நம்ம இந்த மாதிரி கொடிக்கு சின்னம் போட்டிருக்கோம், நிறம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் மீன் வந்து பண்டைய பாண்டியருடைய சின்னம் மீன் கொடி, அதனால் அந்த மீனையும் அதே மாதிரி காளையை, தமிழரின் வீர விளையாட்டின் ஜல்லிக்கட்டை வந்து நம்ம அந்த காளையோட முகத்தையும், அதே மாதிரி பச்சை நிறம் வந்து இயற்கை வளம், விவசாய முன்னேற்றம், பசுமை மற்றும் தூய்மை, சுகாதாரம், ஆரோக்கியம், இதற்காக பச்சையும், நீலம் அப்படின்னா தொழில், வணிகம், தொழில்நுட்பம், இணையம், அறிவு, கல்வி, அறிவியல், நாகரிகம் மற்றும் நேர்மை, உலக பார்வை, இதெல்லாம் உள்ளடக்கியது இந்த நீல நிறம். பச்சை நீலம் நிறத்தை நாங்கள் கொடுத்து இதற்காக மீன் சின்னத்தையும் காளை ஜல்லிக்கட்டோட சின்னத்தையும் வைத்து இந்த மாமதுரை இயக்கத்தோடைய குறியீடாகவும் நிறமாகவும் வச்சுருக்கோம். அதுக்கு இதான் காரணம். மாமதுரையரோட அமைப்போடைய நோக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாமதுரை அமைப்பு பொருளாதார மேம்பாடு, சுற்றுலா வளர்ச்சி மற்றும் உறுப்பினர் முன்னேற்றம், இந்த 3 விஷயத்தை முக்கியமாக எடுத்திருக்கோம். அதில் உறுப்பினரோட முன்னேற்றம், சுற்றுலா வளர்ச்சி, இது ரெண்டும் உள்ளடக்கிய பொருளாதார மேம்பாடு. பொருளாதார மேம்பாடுனா இன்றைக்கி நிறைய ஒரு சங்கங்கள், வணிக அமைப்புகள்லாம் இருக்குது. அதை தாண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம முக்கியமாக இந்த சுற்றுலா வளர்ச்சியையும் உறுப்பினர் முன்னேற்றத்தையும் முக்கிய நோக்கமாக எடுத்து அதன் மூலமான 3 விஷயத்தையும் நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கோம். கொள்கைகள், நோக்கங்கள் அப்படின்றத வச்சுருக்கோம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, ஜாதி, மதம், அரசியல் மற்றும் கருத்தியலுக்கு அப்பாற்பட்டு லாப நோக்கமின்றி செயல்படும். அரசு மற்றும் அதிகார மையங்களுடன் சுமூக போக்கை கடைபிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் எதற்காக இங்கே சொன்னால், இந்த அமைப்பு எப்படி செயல்பட போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் வேணும். ஏன்னா இதில் வந்து எந்த விதத்துலையும் ஜாதி, மதம், கட்சி, சித்தாந்தத்துக்கு இங்கே இடமில்லை. இது மண் சார்ந்த விஷயம் மட்டும்தான் இடவும். அதே மாதிரி அரசாங்கம், அரசு அதிகார மையத்துக்கு நோக்கி நாம் வந்து அவங்ககிட்ட ஒரு சுமூகமான கோரிக்கை வகையில் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி நம்மளோட கொள்கைகள், நோக்கங்களை உடன்பாடு இருக்கக்கூடிய நிறைய சங்கங்கள், அமைப்புகள் மதுரையும் மதுரை சுற்றி இயங்குது. அதுக்கு காம்படிட்டிவாக இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம இருக்க போகிறோம், அவங்களோட இணைந்து செயல்பட போகிறோம். இல்லைன்னா நமக்கு ஆதரவு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம். பல்வேறு திட்டங்களுக்கு குழுக்கள் வந்து உருவாக்க போகிறோம். நம்ம மகளிர் சாப்டர்ஸ், நிறைய இடங்களில் மகளிர் சாப்டர்ஸ் உருவாக்க போகிறோம். அதே மாதிரி அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம் மற்றும் தகவல் வளர்ச்சி வசதி, இது எல்லாத்தையுமே அனைவருக்கும் கிடைக்கிறதுக்காக நாம் வந்து வழிவகை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சுற்றுச்சூழல், இயற்கை வளம், ஜீவராசி ஆகியவற்றை பாதிக்கும் அம்சங்கள்லேருந்து நம்ம காக்கணும். நீர்நிலைகளை காக்கிறதும் அதை மேம்படுத்துறதும் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் ஒன்றா இருக்குது. தற்சார்பு மற்றும் அருகாமை பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது. தாய்மொழி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பாதிக்கும் அம்சங்கள்லேருந்து காக்கிறது. இளைஞர்களை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறதும் செயலாற்றவும் வழிநடத்துறது. சமூகத்தில் பண்பட்ட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி ஊக்குவிப்பது. தொழில் முனைவை ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்குவது. பல்வேறு தொழில்துறை சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கிறது. இணையத்தில் தமிழை வளர்க்கவும், தமிழர்களிடத்தில் இணையத்தை வளர்க்கவும் வழிவகை செய்வது. மதுரையை 2ஆம் தலைநகராக மாற்றுவதற்கு, தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கே 2ஆம் தலைநகராக மாற்றுவதற்கு, டெல்லி இந்தியாவின் அந்த ஓரத்தில் இருக்குது,
மதுரை இந்த ஓரத்தில் இருக்குது. அதற்கான தொடர் முயற்சிகளை நாம் எடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கங்களும் நம்மளோட கொள்கைகளாகவும் வைத்திருக்கோம். இதில் நான் சொன்ன மாதிரி 3 விதம் இருக்குது. சுற்றுலா வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, உறுப்பினர் முன்னேற்றத்திற்கு. இங்கே இதில் ஏற்கனவே சொல்லப்பட்டதை உறுப்பினர்களுக்காகவும் சுற்றுலாவுக்காகவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். என்னென்ன சுற்றுலா? உணவு, மருத்துவம், கல்வி, விளையாட்டு, புராதனம், பொழுதுபோக்கு, இந்த மாதிரி பல்வேறு வகையான சுற்றுலா. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 2வது அது முதல் இடத்துல மதுரை வந்து சுற்றுலாவில் இருக்குது. ஆனால் இந்த பகுதிகளெலாம் நாம் சுற்றி பார்க்கும்போது இன்னும் நிறைய அதற்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, விளையாட்டு, புராதனம் நிறையா சுற்றுலாக்களை மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அது இன்னும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுக்கணும்னு நினைக்கிறோம். முக்கிய தலங்களோட அருமை பெருமைகளை வீடியோக்களாகவும் சேனல்கள் மூலமாக உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பல்வேறு நாட்டுகளோட சிஸ்டர் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சகோதரி நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து உலக நாடுகளில் வேறு வேறு நாடுகளில் உள்ள நகரங்களோட மதுரையை இணைப்பதற்கான வேலைகளை செய்துக்கிட்டே இருக்கோம். போக்குவரத்து, சுற்றுச்சூழல், சுகாதாரம், கட்டமைப்பு இதை மேம்படுத்தி தூய்மையான நகராக மாற்ற முயற்சிக்கப்படும். பல்வேறு பகுதிகளில் பாரம்பரியமிக்க பெருமை மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் ஓவியங்கள் மற்றும் சிலைகளை வைப்பதற்கு முயற்சி செய்யப்படும். தமிழ் காக்க, தமிழ் வளர்க்க 5ஆம் தமிழ் சங்கம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இணையத்தில் தமிழை வளர்க்கவும் தமிழர்களிடத்தில் இணையத்தை வளர்ப்பதும் 5ஆம் தமிழ் சங்கம், அதை ஏற்கனவே நான் உருவாக்கியிருக்கேன் 2016 வருடத்தில். அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் மாமதுரை வழியாக செய்யப்படும். இது எல்லாமே சுற்றுலா வளர்ச்சிக்கான முன்னெடுப்பாக மாமதுரை அமைப்பிலிருந்து இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பொருளாதார மேம்பாடுக்கு மாமதுரையில் நாட் ஓன்லி சுற்றுலா மட்டும் இல்லை, இங்கே கிளஸ்டர் திட்டங்கள்னு குழு தொழில் புரிவதற்கான சூழ்நிலை முன்னேற்றதுக்கான விஷயங்கள் நிறையா நடக்க வேண்டியது இருக்குது. அதுவும் நான் முன்னாடியே குறிப்பிட்ட வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், இல்லம்தோறும் தொழில்னு ஒவ்வொரு இல்லத்திலையும் தொழில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயமும், அது மட்டும் இல்லை உறுப்பினரோட குடும்பத்தில் அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய முகாம்கள் நடத்துவத திட்டங்களும் நாங்கள் வைத்திருக்கோம். தவிர மாமதுரையர் விருது அப்படின்றது மூலமாக நம்மளுடைய சமூகத்தில் சாதனை செய்தவர்களுக்கும் வளர்ந்து வர்றவங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்குற வழியில் சில விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறதா எங்களுடைய திட்டத்தில் வச்சுருக்கோம். நிர்வாக குழு வந்து எப்படி இருக்க போனால் வழிகாட்டு குழு, கவர்னிங் போர்டு தான் இந்த வழிகாட்டு குழு, நிர்வாக குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்குது. ஆலோசனை குழு தீனதயாளன் சார், திரு மகேந்திரவேல் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஆலோசனை, உயர்மட்ட ஆலோசனையில் இருக்காங்க. அவங்க அது தவிர வந்து நிர்வாக குழுவில் நான் உள்ளிட்ட தலைவர், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர்கள்லாம் நிர்வாக குழுவில் இருக்கோம். செயற்குழுவை தவிர செயற்குழுக்கள் வேறு வேறு குழுக்கள் உருவாக்கி, திட்டங்கள் உருவாக்கி, திட்டத்திற்கான செயலாளர், அதற்கான நிர்வாக குழு போட்டு அவங்க எல்லாமே செயற்குழுவில் இருப்பாங்க. பொதுக்குழுவில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் டோனர் 10,000க்கு மேலே பண்ண எல்லாருமே செயற்குழுவில் இருப்பாங்க. அந்த மாதிரி லைஃப் டைம் மெம்பர்ஸ் மட்டும் செயற்குழு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் செயற்குழுவில் இணைந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை, நேரம், அவங்களோட உழைப்பு, அவங்களோட நாலேஜை கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களும் உள்ளே வரலாம். இந்த மாதிரி ஒரு உறுப்பினர்கள், அதே மாதிரி வருடாந்திர உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு 5 விதமான குழுக்கள் இருக்குது. நாம் வந்து இலக்காக, நான் முன்னாடியே சொன்ன நம்பர் உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் மட்டும் ஒரு 4 லட்சம் பேர் இருக்காங்க. இந்தியாவில் வேறு மாநிலங்களில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் மாமதுரையர் 1,38,50,000 பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடில் அப்போ நம்ம 1 லட்சம் உறுப்பினர்களை நாம் வந்து நம்மளுடைய மாமதுரை இயக்கத்தில் சேர்க்கணும் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காதுன்னு நம்புகிறோம். அதனால் 1 லட்சம் உறுப்பினர்களை மாமதுரை இயக்கத்தில் சேர்க்கணும் அப்படின்ட்டு உங்கள் கரவொலியோட அதை இலக்காக ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் mamaduraiyar.com அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் இருக்குது. இப்போவே நீங்கள் லைவில் இருக்குது, மொபைல் மூலமாகவும் பார்க்கலாம். mamaduraiyar.comல நம்மளுடைய நோக்கம், மெம்பர்ஷிப்பு, அதற்கான ஃபார்மு, அதற்கான அனைத்து விவரங்களும், நம்மளோட சோசியல் மீடியா கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் உறுப்பினராக சேரலாம்னா மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாமதுரை பகுதியில் உள்ள வசிப்பவர்கள், இல்லைன்னா இவற்றை பூர்வீகமாக கொண்ட 18 வயசுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் இதில் உறுப்பினராக சேரலாம். உறுப்பினர்களுக்கான பயன்கள்: புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், பொங்கல் விழா, மகளிர் தினம், ரம்ஜான் கொண்டாட்டம், தொழில், வணிகம், வேலைவாய்ப்பு, கல்வி, கடன் ஈடுபட்ட மீட்டிங்கில் அவங்க கலந்துக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், இல்லம்தோறும் தொழில்ன்ற திட்டங்களை அவங்க இணையலாம். மாமதுரையர் ஆண்டு விழா, பொங்கல் விழாவோடு இணைந்து நடத்தக்கூடிய ஆண்டு விழாவில் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு சிறப்பு பரிசுகளை பெற முடியும். ஜாப்ஸ், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன், பிளட் டோனர்ஸ், ஹெல்ப்லைன், இந்த மாதிரி நிறையா
வாட்ஸ்அப் குரூப் அடங்கிய கம்யூனிட்டி நம்மகிட்ட இருக்குது. கம்யூனிட்டியில் இப்போவுமே 1780 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த மாதிரி கம்யூனிட்டியில் இனிமேல் வந்து உறுப்பினர்கள் மட்டும் இடம்பெற மாதிரி இந்த கம்யூனிட்டியை நாங்கள் மாற்ற போகிறோம். அப்போ உறுப்பினர்கள் அந்த கம்யூனிட்டியில் இணைந்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வெரிஃபைடாக இருக்க போகிறாங்க. உறுப்பினர்கள் நம்ம டேட்டா பேஸ் வாங்குறதே யார் எங்கே இருக்காங்க என்ன செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிந்தவர்கள் மட்டுமே அந்த குழுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சேஃப்டியாக இருக்கும் ஒருத்தர் தொடர்பு கொள்வது. அதை நம்ம அந்த குரூப்புகளில் உறுப்பினர்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வப்போது இணைய வழி கருத்தரங்களை நீங்கள் கலந்துக்கலாம். உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். இது தவிர ஆயுட்கால உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கார்டு ஒன்று கொடுக்குறோம். அந்த கார்டு மூலமாக ஒரு 100 பிராண்ட்ஸ் நம்ம மதுரை முழுவதும் நிறைய உற்பத்தியாளர்கள், ரீட்டெயிலர், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் அவங்கள நம்மளோட இணைத்துக்கிறாங்க. அப்படி இணைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் 5 முதல் 50% வரைக்கும் ப்ரிவிலேஜ் கார்டு வச்சுருக்கவங்களுக்கான தள்ளுபடி விலையில் அவங்களோட பொருட்களையும் சேவைகளையும் அவங்க வாங்கிக்க முடியும். ஆயுட்கால உறுப்பினர்களோட பிஸ்னஸ் டைரக்டரி maamathuraiyar.comல பிஸ்னஸ் டைரக்டரி இடம்பெற போகுது. ஆயுட்கால உறுப்பினர் அவங்களோட பிஸ்னஸ் டைரக்டரி உள்ளே போடும்போது உலகம் முழுவதும் நம்மளுடைய வெப்சைட்டை பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் நிறைய ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அமைப்பின் திட்டங்களில் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு சிஸ்டர் சிட்டி மற்றும் கிளஸ்டர் அப்படின்ற ஒருங்கிணைந்த தொழில் குழுமங்களுடைய இனிஷியேட்டிவில் அவங்க கலந்துக்க முடியும். தொழிலை முறையாக துவக்க, சிறப்பாக நடத்த, பெரிதாக வளர்க்க தேவையான ஆலோசனைகளை இவங்க வந்து நம்மளோட கமிட்டி மூலமாக பெற முடியும். அதே மாதிரி ஆயுட்கால உறுப்பினர்கள் மட்டும்தான் செயற்குழு அண்ட் நிர்வாக குழுவில் பங்கெடுக்க முடியும். நீங்கள் உறுப்பினராக சேர்வதற்கான QR கோடு அங்கே இருக்குது. ஸ்கேன் பண்ணி உறுப்பினராக சேரலாம். 10,000 கட்டி உறுப்பினராக சேரலாம். உங்களுக்கு ஃபார்ம் எடுத்து ஷேர் பண்ணப்படுது. அந்த ஃபார்மில் உங்கள் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு கார்டு நாங்கள் ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் வருடாந்திர உறுப்பினராக இணைகிறவங்களும் 500 ரூபா செலுத்தி இணையலாம். UPI நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய UPI ஆப் பிம் ஆப்பாக இருக்கலாம், ஜிபே இருக்கலாம், ஃபோன்பே இருக்கலாம். அது மூலமாக UPI ஐடி போட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.